வருகின்ற பொழுது என் பிறந்தநாள் விழாவை நான் கொண்டாடியது அல்ல, என் குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி கொண்டாடினீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுதான் என் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம், அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த அருமை இருந்து பிடிக்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ நிலைப்பாடுகள், அத்துணை நிலைப்பாடுகளை மனதில் வைத்துக் கொண்டு குறைகளை சொல்லாமல் நிறைகளை மட்டுமே உங்கள் வாயால் உச்சரித்தீர்கள். ஒரு நாள் நான் கூப்பிட்டு விஜயனை கேட்கின்ற பொழுது அப்பொழுது சொன்னான், ஏண்டா அளவு கடந்த பாசம், இன்னும் குறைந்த நாள் தான் நம்ம இருப்போம் என்று நான் சொல்கின்ற பொழுது அவன் சொன்னான், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய செய்தியை சொன்னான். இடையே கோச்சில விஜயகுமார்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரான்னு சொன்னா, எப்படா வரான்னு கேட்டாங்க. அப்பொழுது விஜயன் சொன்ன பதில், எங்கும் இல்லாத ஒரு தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கின்றார், வரவில்லை என்றாலும் அவனை விடமாட்டார், ஒவ்வொரு நாளும் போன் போட்டாலும் அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவழைச்சுவாரு. அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் இருக்கின்ற வரை இங்கு மாணவர்கள் வெற்றி முகம் காட்டுவார்கள், சேர்க்கை என்பது நடைபெறும். நாங்கள் எல்லாம் இன்று அங்கு செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தலைமை ஆசிரியர் தான் காரணம் என்று பல மாணவர்கள் உங்களுடைய கைப்பட உங்களுடைய செய்திகளை நீங்கள் பகிர்ந்து இருக்கிறீர்கள். உண்மையிலே அதை நான் படித்து பார்க்கின்ற பொழுது படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு பிறக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களையெல்லாம் தத்தெடுத்த குழந்தையாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இன்று காலம் நம்மளை பிரித்தது என்று நினைக்கலாம். காலங்கள் கடந்து செல்லும், காலங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கஷ்டப்படுத்தும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி அதில் வரக்கூடிய நஷ்டத்தையும் சரி பண்ணி மீண்டும் ஒரு புத்துயிர் ஊட்டக்கூடிய மாணவனாக, இந்த சமுதாயம் போற்றக்கூடிய ஒரு மாணவனாக, இதுவரை உங்கள் அப்பா பெயரை சொல்கின்ற பொழுதுதான் உங்களை தெரியும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற பொழுது உன் பெயரை சொன்னாலே உங்கள் ஊர் தெரியக்கூடிய வகையில் ஒவ்வொரு குழந்தைகளையும் வளர்வீர்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்களை பற்றி கேட்கின்ற ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளர், ஒரு பட்ட வல்லுநராக, ஒரு ஆசிரியராக, இந்த சமுதாயம் போற்றக்கூடிய உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவராக உண்மை. அதற்கு என்றென்றும் என்னுடைய